கைஸ், நான் தான் அவங்க தம்மியான் தமிழ் கேமிங் பேசுகிறேன். இனி நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஐடி பார்த்தீங்கன்னா சும்மா வெறியாக கோஸ்ட் ரூம்லோட வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் 12 தடவை யூரை அடிச்சிருக்கோம். 40 ஸ்டாரில் இருக்கும். பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை மாஸ்டர் அடிச்சிருக்கோன்னா 4 தடவை மாஸ்டர் அடிச்சிருக்கோம். மீதியெல்லாம் எலைட் மாஸ்டரோடு நிறுத்திட்டுருக்கோம். அப்புறம் பிஆரில் பார்த்தீங்கன்னா பிஆரில் மாஸ்டரே அடிக்கல நம்ம. ஓகே, அப்புறம் ஏடபிள்யூன்னு பார்த்தீங்கன்னா லெவல் 5ஆவது. அப்புறம் யுவோ கன்னில் ஏதோ 2-3 யுவோ கன் தான் இருக்கும். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஃபஸ்ட்டு வேலட்டில் போயிடலாம், அதுக்கப்புறம் கன் ஸ்கின் போவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம மினாட்டோ பண்டில் தான் இருக்குது. மினாட்டோ, அப்புறம் போயா பாஸ்கள், அந்த போயா பாஸ் பண்டில், அப்புறம் ஒராச்சுமாரோ பண்டில் போட்டான் ரீசெண்டாக ஃப்ரீயாக விட்டான். அதுக்கப்புறம் போயா பாஸு, அடுத்தது போயா பாஸு, அடுத்து ஜிராயா, தலைவன் ஜிராயா. அதுக்கப்புறம் இந்த பண்டில் யாராக இருக்கலாம் ஞாபகம் இருக்குன்னு டைமோட நோட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஓல்டு இல்லை, ஏதாப்பா யாரோ போட்டுருது காய்ச்சி. நான் தான் நம்மளே ட்ரெஸ்ஸை விற்றுட்டு இந்த வீணா போன தட்டி ட்ரெஸ் எடுத்துருக்கோம். அந்த ஈவெண்ட்டில் வந்தது தான் இந்த பண்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இங்கி பண்ணுற பண்டில். அப்புறம் இது வந்து ஸ்டோரில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு எலைட் பாஸ் பண்டில். அதுக்கப்புறம் இது இல்லை, இது வந்து மேஜிக் கியூப் பண்டில். மேஜிக் கியூபில் தான் எத்தனை நினைக்கிறேன்னா. அப்புறம் இது ஒரு போயா பாஸு. இதுதாங்க நம்மளோட லாஸ்ட்டு போயா பாஸ் பண்டில். ஒரு வழியாக டவுன்லோட் பண்ணியாச்சு. எவ்வளோ நான் டவுன்லோட் ஆகுது. ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட லாஸ்ட்டு எலைட் பாஸ் பண்டில். ஃப்ரீயாக கொடுத்தான், பரவாயில்ல. அப்புறம் இது ஒரு பண்டில், இது டவுன்லோடே பண்ணல. ஓகே போடு. ஜோக்கர் பண்டில் நமக்கு இருக்குது. அடுத்து இது ஒரு இப்போ கொஞ்சம் ஒரு தெரில இதை போட்டானே, ஆனால் இந்த ஈவெண்ட்டில் விட்டான், ரிங் ஈவெண்ட்டில் விட்டான். அப்புறம் வேறு என்ன இருக்குன்னா ஸ்கைலர் இந்த பண்டில் தாங்க. இது இல்லை, அலாக் பண்டில் ஒன்று இருக்குமே, அலாக் பண்டில் எடுக்கலையா. அதுக்கப்புறம் இந்த மண்டை நல்லாயிருக்கும், மண்டை. அதுக்கப்புறம் இது இந்த மண்டை. அப்புறம் இது பாருங்க, இந்த மண்டை நல்லா இருக்குது. அப்புறம் இது வெறியாக இருக்குது. அப்புறம் அவ்வளோதான் சொல்லிக்கிற மாதிரி வேறு எந்த கலெக்ஷனும் இல்லை நம்ம கையில். அது ஒரு ஜோக்கர் மண்டை. அப்புறம் இதுங்க ஸ்விட் கேம் எப்படா ஃபுல் பண்டில் போடுறது. ஸ்விட் கேமில் வந்த நம்ம அந்த பண்டில் கூட எடுத்துருக்கோம் கைஸ். இதுங்க ஷர்ட்டு இதோ இருக்குது பாருங்க, போடு. வெறியாக இருக்கா. எல்லோரும் நல்லா இல்லைன்னு சொல்கிறானுங்க. நான் தான் தற்கூரி மாதிரி இதை எடுத்துட்டேன். எனக்கே பார்க்கறதுக்கு கேவலமாக தான் இருக்குது. பரவாயில்ல, கலெக்ஷனுக்கு இருக்கட்டும். அப்புறம் இது வந்து எது கூட மாட்டோம், அதோ இது கூடவா இல்லை தனியாக விட்டானான்னு தெரில. ஆமாம், தனியாக ரிங் ஈவெண்ட்டில் தான் வந்துச்சு இது கூட. அதுக்கப்புறம் வேறு என்ன, இது ஹீரோய்க்கு அடிச்சது குத்துது. அப்புறம் இது போன சீசனாக நோவா அடிச்சது குத்துது, போடு. அதுக்கப்புறம் பழைய பண்டில் தான் தள்ளி வர, நீங்கள் பார்த்துங்க. பிளாக் டிஷர்ட்டு அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தான், ஓடு. ஏகப்பட்ட பண்டில். அடுத்து கைஸ் ஒன் ஆஃப் தி லெஜெண்டரி பண்டில், ஜாஸ் பேண்ட் போடு. வெறியாக இருக்கும். எந்த பண்டில் போனாலும் வெறியாக இருக்கும் ஜாஸ் பேண்ட் தான். அதுக்கு இதே எப்பட்றா, இது எந்த பண்டில்ரா? ஓ, போயா பாஸ் பண்டிலா. பேண்ட்டு தான் கைஸ் அப்படியே வித்தியாசமாக இருக்குது. இதுவும் எலைட் பாஸ் பண்டில், லாஸ்ட் எலைட் பாஸ் விட்டா அந்த பேண்ட்டு போடு. அலாட் பேண்ட்டா, போடு கைஸ், வேறு மாதிரி. அப்புறம் ஷூ. அப்புறம் ஃபுல் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெஜெண்டரி பண்டில் கோஸ்ட் கிரிமினல் போடு. அப்புறம் டும் பண்டில். அப்புறம் இது ஒரு பண்டில். அப்புறம் இது ஒரு யானை பண்டில். அப்புறம் ஓப்பன் பண்ணாமல் ஒரு 4-5 பண்டில் இருக்குது. அப்புறம் எமௌண்ட்டில் பண்ணால் ஃபஸ்ட் எடுத்தோடனே லால் எமௌண்ட்டு தான். அதுக்கப்புறம் ஜில் எமௌண்ட்டு போடு. வெறித்தனம், இதுக்கே நிறைய டைம் ஆகிடும் போல இருக்குது. அப்புறம் ஆர்டின் எமௌண்ட்டு, போயா பாஸ். அப்புறம் இது போயா பாஸ். புஷ்பா எமௌண்ட், புஷ்பா நேஷ்னல் குட்டேரா இன்டர்நேஷ்னலோ. அப்புறம் அச்சீவ்மெண்ட் எமௌண்ட்டு. அதுக்கப்புறம் ப்ரைம் லெவல் எமௌண்ட்டு. அடுத்தது இது எந்த எமௌண்ட்டுன்னு தெரில. அப்புறம் ரோஸ் எமௌண்ட் கைஸ், மாசாக இருக்கும். என்ன அது பண்டில் வச்சுன்னு. ஓகே, அடுத்து ரோஸு. அப்புறம் இது வந்து ஹீரோ பேர் மறந்துச்சு கைஸ், தெரில. அது
அது ஒரு சும்மா வந்துச்சு ஒரு 3 ஸ்பில் தான். அப்புறம் வேறு என்ன இருக்குது போடு. இது வந்து இது எக்யூப் பண்ணிக்கலாம். எது எடுத்துக்கலாம், இது எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இது வந்து போட்டு பண்டலு எமௌண்ட்டு. இதுதாங்க ஓல்டு எமௌண்ட், ஓஜி எமௌண்ட், பேட் எமௌண்ட்டு. அப்புறம் அவ்வளோதாங்க. அப்புறம் இன்வைட் எமௌண்ட் வந்து இது. அப்புறம் இது நடந்து வர எமௌண்ட் இது போடு. இது நல்லா இருக்கா இல்லை இது நல்லா இருக்கா கைஸ்? நான் இப்போ இதை அதனால இது வச்சுன்னு இருக்கேன். அப்புறம் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பேக் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் பேகு. நான் அப்படியே தள்ளி வர பார்த்துக்குங்க. அவ்வளோதான் பேக்கு. இல்லை இருங்க கைஸ், லோட் ஆகட்டும். அதுக்கப்புறம் பேராசூட்டில் பார்த்தீங்கன்னா அசாசின் கிரியேட்டில் வந்த கொலாபரேஷன் இந்த ஒரு பேராசூட் வந்தது. அப்புறம் மணி ஈஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஹீரோ கிடச்சிதுக்கு. இங்கே பாருங்க கைஸ், போடு வெறித்தனமாக ஸ்கைவிங். இது ஃபஸ்ட்டு நான் ஸ்கைவிங்னே நினைக்கல. பார்த்தீங்கன்னா அது வந்து இன்வைட் அமௌண்ட் நினச்சா பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது ஸ்கைவிங்னு. அடுத்தது வெஹிக்கலில் பார்த்தீங்கன்னா லேம்போகர்னி காருக்கு இது மெக்லாரன் கார் ஒன்று. அதுக்கப்புறம் மணி ஈஸ்ட் இது ஒரு காரு. அப்புறம் போடு ஒரு 6-7 ஸ்கின்னு. அப்புறம் பைக்குக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நல்லா இருக்குது லெஜெண்ட்ரியா. அவ்வளோதாங்க. அப்புறம் மாஸ்டர் ட்ரக்கு. அப்புறம் இதெல்லாம் போயா பாஸில் கொடுத்தது. இது வந்து இது இப்போ கொடுத்தான் ஃப்ரீயாக. அப்புறம் இதுக்கு ஒரு 4, இதுக்கு ஒரு 2, 3 இருக்குது. அப்புறம் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்குது பேட்சஸ்ஸு. அப்புறம் ஏகப்பட்டது அப்புறம் அவ்வளோதாங்க பேட்டில் கார்டு. அதுக்கப்புறம் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் 8 ஸ்டோன் இருக்குது. ஒரு மேஜிக் கியூபு, ஒரு 75 இது தெரில பேர். அவர் நேம் சேஞ்சிங் கார்டு ஒன்று இருக்குது. வேறு அவ்வளோதான் கைஸ். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வீடியோ போடலான்னு இருக்குது கைஸ். என்ன சொல்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஓப்பன் பண்ணாத ஒரு 9 பண்டல் இருக்குது. அடுத்து போக வேண்டியது என்னவென்றால் வெப்பன் போடு. வெப்பனுக்குள்ளே போயாச்சு. எடுத்தோடனே M4A1க்கு 2வது லெவல் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தான். இது வந்து எதுன்னு தெரில. போடு எத்தனை 9 வச்சுன்னு இருக்குன்னு M4A1க்கு போடு கைஸ். எனக்கே தெரியும் 9 வச்சுன்னு இருக்குது. அப்புறம் AK 1. அப்புறம் இது ஒரு இந்த டபுள் டேமேஜ் சிங்கிள் அக்ரீஸ் இந்த AK. அப்புறம் அவ்வளோதான். வேறு எது லெஜெண்ட்ரியா வேறு என்ன. அப்புறம் கிங்ஃபிஷர் இது ஒன்று இது இன்கிபிட்டர். அப்புறம் ரைஃபிளில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. உட்பிக்கிற ஒன்றா அது இது வந்து அந்த டைமண்ட் ராயில் ஃப்ரீயாக கொடுத்தோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது M60 பாருங்க வெறியாக இருக்குது. அப்படியே கோஸ்ட் இதுக்கு வெறித்தனமாக காம்பினேஷன் சரியாக இருக்குது கைஸ், வெறித்தனம். அப்புறம் இதுக்கு ஒரு தீம் ஸ்கின்னு. அப்புறம் UMP ஒரு ஓல்டு ஓஜி ஸ்கின்னு ஃப்ரீயாக கொடுத்தான். இதுவும் ஃப்ரீயாக கொடுத்தான். அவ்வளோதான் கைஸ். வேறு எதுவும் இல்லை. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா கைஸ் MP5 லெவல் 3ல் இருக்குது. அப்புறம் இது அச்சீவ்மெண்ட்டில் உடைய MP5 அவ்வளோதான். VSSக்கு ஒரு 2 ஸ்கின் இருக்குது. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இதுதான். அப்புறம் ஒரு சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் டேமேஜ். அப்புறம் MP40 பார்த்தீங்கன்னா இந்த MP40 இது பேர் வந்து தெரியல சத்தியமாக. அப்புறம் P90 பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் டேமேஜ் வெறித்தனமாக இருக்குது ஸ்கின்னு. அப்புறம் அவ்வளோதாங்க. வேறு எதுவும் விக்டருக்கு இருக்குது டபுள் ரேஞ்சு. அப்புறம் டபுள் அக்யூரசி சிங்கிள் டேமேஜ். அப்புறம் பைசனுக்கு வந்து நான் டபுள் அக்யூரசி சிங்கிள் ஆர்மர் ப்ரொடெக்ஷனு போடு வெறித்தனம். ஷார்ட் கனுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் எம்டன் கைஸ் போடு கைஸ். எலக்ட்ரிக் எம்டன் தான். அடுத்து இது இல்லை சொல்லிடுற மாதிரி இல்லை. அப்புறம் டபுள் பேரலுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்ச நேரம் டபுள் பேரலுக்கு பார்த்தீங்கன்னா யுவோ கன் 2வது லெவலில் இருக்குது. அடுத்து மேக்டன் டபுள் அக்யூரசி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரோகன் சிங்கிள் அக்யூரசி சிங்கிள் ரேஞ்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா போயா பாஸில் ரீசெண்டாக விட்டான் இந்த கன் ஸ்கின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பருக்கு போயிடும் கைஸ். ஸ்னைப்பரில் ஒன் ஆஃப் தி ஜாடுன்னு சொல்கிற மாதிரி இது இன்கிபெண்டர் டாப்பு. இதுவா டாப்பு தெரில. அப்போ ஒயிட் கலர் AW தான் கைஸ் வெறியாக இருக்கும். டபுள் ஆர்மர் பர்சன் டபுள் ரீலோட் ஸ்பீடு இருக்கும். கொஞ்ச நேரம் இருக்குங்கடா. வீடியோ எடுக்கும்போது சாவடி தான் கைஸ். இன்வைட் பண்ணி. அப்புறம் கார் 90 பார்த்தீங்கன்னா ஒரு தீம் ஸ்கின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து குளோவால் ஓடிக்கிற ஸ்னைப்பர் பார்த்தீங்கன்னா டபுள் ஆர்மர் ப்ரொடெக்ஷன் சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு. அப்புறம் M26 பார்த்தீங்கன்னா இப்போ விட்டான்
கோல்டன் ராய் இல்லை, கொஞ்ச நேரம் இருடா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஈல் ஸ்னைப்பர், அதுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேட்டா ஃபயரு, அப்புறம் குட்டி AWM, சிங்கிள் ரேஞ்சு, சிங்கிள் மேக்னேசியம். அப்புறம் பிஸ்டலில் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாலும் வேறு எதுவும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இது இப்போ தான் ரீசெண்டாக விட்டான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓல்டு லெஜெண்டரி கட்டானா, ஆனால் இப்போல்லாம் நிறைய வந்துச்சு. இது அரோராது, அப்புறம் அரோராதா அது தெரில, போடு கத்தினால சரியா இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டை பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா இருக்கு. இங்கே பாருங்க கைஸ், இருங்க டவுன்லோட் ஆகுது. இங்கே பாருங்க ஆம்லெட் பேட்டை பார்த்துருக்கீங்களா? ஆம்லேட் போட்டு எனிமி தலை மேலே வைக்கணும். எனிமி என்னடா இது ஓடி இருந்தான்னு ஓடிடுவான், எக்யூப் பண்ணி போயிடுது. இப்போ விட்ட கட்டானா ஸ்கின்னு நரோட்டோ ஈவெண்ட்டில் இது வந்து ஓல்டு தெரில, ஒரு 4 இருக்குது. அப்புறம் கத்தி பார்த்தீங்கன்னா கோடாலி பார்த்தீங்கன்னா இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று, இதே நல்லாயிருக்கு. அப்புறம் நைஃப் பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒன்று எடுத்தேன், இது நல்லாயிருக்கு, கையில் வைக்காத. ஸ்னைப்பர் பிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் எது எடுக்கல கைஸ் பிஸ்ட்டு. அப்புறம் கிரேனேடு பார்த்தீங்கன்னா ஒரு 29 கிரேனேடு இருக்குது. அப்புறம் குளோவால் பார்த்தீங்கன்னா இருங்க ப்ரைம்னு ஒரு 4வது குளோவாலா, அப்புறம் ஸ்கிட் கேம் குளோவால், அப்புறம் போயா பாஸு, அப்புறம் ஃப்ரீயாக விட்ட குளோவால், அப்புறம் இதுவும் ஃப்ரீ, இது புஷ்பா குளோவால், இது ஃப்ரீ, இது ஃப்ரீ, இது ஃப்ரீ, இதுவும் ஃப்ரீ அவுட்டான். இது வந்து டைமண்டில், இது மிஸ்ட்ரி ஷாப்பில் எடுத்த குளோவால். இது பார்த்தீங்கன்னா ஓல்டு குளோவால் கைஸ். அப்புறம் அதர்ஸில் பார்த்தீங்கன்னா இதுவே ஒன்று மட்டும் தீம் ஸ்கின் இருக்குது. அப்புறம் அவ்வளோதான் கைஸ். அப்புறம் கேர்ள் பண்டில் காமிக்கலாமா? ஓகே, கேர்ள் பண்டில் பார்க்க போமா கைஸ்? இருங்க கைஸ், கேர்ள் பண்டில்கெல்லாம் சொல்லிக்கிறாலும் அவ்வளோ இருக்காது, இவங்க பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு போயா பாஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பண்டில் வெறித்தனமாக இருக்குது, பார்க்கவே பயமாக இருக்குது. ஃப்ரெண்டை வச்சா கூட மண்டைக்கு ஓட்ட விட்ருவோம் பொழுது. இந்த பண்டில் எல்லாம் போட்டு போனால் போடு நல்லா தான் இருக்குது கைஸ். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இப்போ பட்டி மார்ட் ஸ்டோரில் விட்ட பண்டில். அப்புறம் இது போயா பாஸ், லாஸ்ட்டு போயா பாஸ். அப்புறம் அசாசின் கிரியேட்டில் வந்த கொலாபரேஷனுடைய இது போயா பாஸ் இல்லை கைஸ், இது தெரில எனக்கு எந்த பண்டில்னானே தெரில. ஓகே, டவுன்லோட் ஆகி தொலை. இது பார்த்தீங்கன்னா ரீல்ஸில் ட்ரெண்ட் ஆச்சு இந்த கண்ணு. அப்புறம் மணி ஈஸ்ட்டு. அப்புறம் இது வந்து இப்போது இதில் பேர் ஹீரோயிக் டோக்கனில் கொடுத்தான். அப்புறம் வேறு அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் கிடையாது. ஓகே கைஸ், ஐடி கலெக்ஷன் பார்த்தாச்சு கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த இதில் எந்த பண்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்து, எந்த கன்ஸ்கின்னு பிடிச்சிருந்துச்சி, எந்த அமௌண்ட்டு பிடிச்சிருந்துச்சின்னு டைமோட நோட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.